10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி 2ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 2 கூட்டுத்தொடர் வரிசைகள் ஒரே பொது வித்தியாசம் கொண்டுள்ளன. ஒரு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 2, மற்றொரு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 7. இரு தொடர் வரிசைகளின் 10வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் 21வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்திற்கு சமம் என நிரூபித்து உள்ளது. இந்த வித்தியாசம் அந்த கூட்டுத்தொடர்களின் பொது வித்தியாசத்திற்கு சமமாக உள்ளது என நிறுவுக. அதாவது 2 கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. ஒன்றில் முதல் உறுப்பு 2, 2வது கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 7. ஆனால் பொது வித்தியாசம் சமந்தான். 10வது உறுப்புகளுக்கிடையே இருக்க வித்தியாசமும் 21வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசமும் சமம் என நிரூபித்து அதே அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வித்தியாசத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவுவோமா? தீர்வு. கூட்டுத்தொடர் வரிசைனா ஏபின்னு போடணும். சரியா? ஃபஸ்ட்டு முதல் கூட்டுத்தொடர் வரிசையை இந்த சைடு எழுதிக்கிறோம், 2வது கூட்டுத்தொடர் வரிசையை இந்த சைடு எழுதிக்கிறோம். சரியா? முதல் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 2, பொது வித்தியாசம் டி தான். சரியா? இங்கே முதல் உறுப்பு 7, பொது வித்தியாசம் டி தான். சரியா? பொது உறுப்புக்கு ஃபார்முலா TN = A + N - 1 × D. நமக்கு 10வது உறுப்பு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. அப்போ N = 10. அப்போ N எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 10ன்னு பிரதிடணும். T 10 = 2 + 10 - 1 × D. அப்போ என்ன கிடைக்கும்? 2 + 9Dன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே T 10. சரியா? கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? முதல் உறுப்பு 7, 7 + 10 - 1 × D. அப்போ 7 + 9D. சரியா? இங்கே 10வது உறுப்பு 2 + 9D. இங்கே 10வது உறுப்பு 7 + 9D. அடுத்து 21வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். N = 21. அப்போது N எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 21ன்னு பிரதிடணும். T 21 = முதல் உறுப்பு 2, 2 + 21 - 1 × D. சரியா? அப்போது 2 + 20Dன்னு கிடைக்கும். சரியா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா T 21 = முதல் உறுப்பு 7, அப்போ 7 + 21 - 1 × D. அப்போ 7 + 20Dன்னு கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. N = N. ஃபார்முலாவில் N எங்கே இருக்கோ அங்கெல்லாம் என்னன்னே பிரதிடணும். சரியா? TN = 2 + N - 1 × D. இங்கே TN = 7 + N - 1 × D. சரியா? இப்போது 10வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 10வது உறுப்பு என்னப்பா? 2 + 9D. இங்கே 10வது உறுப்பு 7 + 9D. வித்தியாசத்தை கண்டுபிடிப்போமா? T 10 - T 10 = 7 + 9D மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் 2 + 9D. இந்த மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? 7 + 9D ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -9D. இப்போது ப்ளஸ் 9Dயும் -9Dயும் கேன்சல் ஆயிரும். சரியா? 7 - 2 = 5. அதுக்கடுத்து 21வது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 21வது உறுப்பு 2 + 20D. இங்கே 21வது உறுப்பு 7 + 20D. கண்டுபிடிப்போமா? T 21 - T 21 = 7 + 20D மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் 2 + 20D. 7 + 20D அப்படியே எழுதிடுறோம். மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும், -2. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும், -20D. இப்போது ப்ளஸ் 20Dயும் -20Dயும் கேன்சல் ஆயிரும். 7 - 2 = 5. சரியா? பொது உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இங்கே பொது உறுப்பு என்னப்பா? 2 + N - 1 × D. இங்கே பொது உறுப்பு 7 + N - 1 × D. வித்தியாசத்தை கண்டுபிடிப்போமா?
tn minus tn is equal to 7 plus n minus 1 into d minus 2 plus n minus 1 into d. இப்போ 7 plus n minus 1 into d அப்படியே எழுதிடுறோம். இந்த மைனஸால் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 2ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான், அப்போ மைனஸ் n minus 1 into d. இங்கே ப்ளஸ் n minus 1 into dயும் மைனஸ் n minus 1 into dயும் கேன்சல் ஆயிடும். அப்போ 7 மைனஸ் 2 is equal to 5. 10வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் 21வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் பொது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமும் சமமாக இருக்குது. சரியா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. therefore 2 கூட்டுத்தொடர்களின் வித்தியாசம் அந்த கூட்டுத்தொடர்களின் பொது வித்தியாசத்திற்கு சமமாக உள்ளது என நிரூபிக்கப்பட்டது. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.